ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஃபாலோ தி டெத்தோட நெக்ஸ்ட் பாட்டு தான் எடுத்து வந்திருக்கேன். போன பாட்டில் நம்ம டேய் ஜொங்கு கூட இன்ட்ரோ பார்த்துருந்துருப்போம். டேய் ஜொங்குக்கு நடுவில் டேயை யாருமே லவ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கோஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுற பர்சன்ஸ் எல்லாம் கில் பண்ணுற மாதிரி நோட் பண்ணியிருப்பீங்க. இப்போப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ள அப்பெல்லாம் நான் பேசுகிறபடி யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சா எம்ரலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்குள்ள அப்பெல்லாம் அப்புறங்க பாருங்கடா, என்கிட்ட சிஸ்டர்ஸ் கேட்குறீங்க, எஃப்எஃப் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடியே நிறைய சிஸ்டர்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, ஒவ்வொருத்தரோட எஃப்எஃபாக தான் நான் என் பண்ண முடியும். ஏன்க்கா நான் கொடுத்த எஃப்எஃப் எல்லாம் என் பண்ணாமல் இருக்கீங்கிற மாதிரிலாம் கேட்டாகக்கூடாது. ஓகே, ஹேட்டெல்லாம் ஆகிடாதீங்க. ஓகே, கண்டிப்பாக நான் ஒவ்வொருத்தரோட எஃப்எஃபாக இதே மாதிரி ஃபுல்லாகவே என் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தருக்கா போடுறேன். ஓகேடா, அப்படின்னா உங்களுக்கு என்னோடய ஸ்டோரி ஃபுல்லாக கேட்ட மாதிரி இருக்கும், பாதியாக பிரேக் பண்ண மாதிரி இருக்காது. ஓகே, கோவப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஜொங்குக்கு தான் இந்த கோஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்ல, ஜொங்குக்கு ஏதாவது பண்ணலான்ங்கிற மாதிரி அட்டாக் பண்ண போகுது. இந்த மாதிரி அட்டாக் பண்ண போனால் ஜொங்கு கூட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த ரோப்போட பவரால் ஜொங்கு கிட்ட அந்த கோஸ்ட்டு அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் அது பவர் வீக் ஆகுது. இதை நோட் பண்ணிவிட்டு இவன் ஹேண்ட்ஸில் இருக்க அந்த ரோப்பை எப்படியாவது முதல்ல ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணால் தான் இவனை ஏதாவது ஒன்று பண்ணணும். முதல்ல டேக்கிட்டேருந்து இவனை மொத்தமாக பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி லாரா திங்க் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்லேருந்து மறைஞ்சான். இப்போ அன்னைக்கு டே காலேஜ் கட் ஆகி ஹாஸ்டலில் தான் டேயோட ரூம், பாய்ஸோட ரூம், எல்லாரோட ரூமே ஒரே காரிடோர் இதில் தான் இருக்கும். ஒரு 5th ஃப்ளோருக்கு மேலே இருக்கும். அதில் 4th ஃப்ளோரில் தான் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே இருக்காங்க. டேயோட ரூமுக்கு அடுத்து ஜிமினாவும் சுகாவும் ஒரே ரூமை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஜேகோப்பும் நம்ம ஆரமும் ஒரே ரூமை ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜென்னு தான் அந்த ரூமில் இருந்திருப்பார். இப்போ ஜொங்குக்கு வந்திருக்கிறதுனால ஜொங்கு கூட இருக்கணுங்கிறதுக்காக ரூமை 2 பேருமே கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஜின்னு ஜொங்குக்கும் ஒரு ரூமில் இருக்காங்க. இந்த மாதிரி ரூம் அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் டேயோட ரூமில் டே மட்டும்தான் இருக்கார், வேறு யாருமே கிடையாது. இப்போ அப்படியே நம்ம கொஞ்சம் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ அப்படியே அவரோட ரூமில் பெட்டில் உட்காந்தபடியும் அவரோட ஸ்டடி ஒர்க்கை தான் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஸ்டடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம ஜொங்குக்கு தான் டேயோட ரூம் டோரை நாக் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நாக் பண்ணால் டோரை ஓப்பன் பண்ணுறது டேலாம் கிடையாது, அந்த கோஸ்ட்டு தான் ஆட்டோமேட்டிக்காக டோரை ஓப்பன் பண்ணி விடுது. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டான். என்னடா டச் பண்ணதோட ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகுது, ஒருவேளை ஆட்டோமேட்டிக் டோராக இருக்குமோ, நம்ம ரூமில் ஏன் அப்போ வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு இந்த சைடு நின்று டோரையே நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்மகிட்ட பெட்டில் உட்காந்துருந்து நோட் சொல்லிகிட்டு இருந்தவர், டேய் நீ எப்படிடா உள்ள வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜொங்கு ஷாக் ஆகி ஹாய் சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கேட்டதுக்கு பதில் வருதான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி எழுந்து இங்கே எப்படி நீ வந்தால் முதல்ல ரூம் டோரை எப்படி ஓப்பன் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் ஓப்பன் பண்ணனா சீனியர், என்ன இப்படி சொல்கிறீங்க? நான் ரூம் டோரை எவ்வளோ நேரமாக நாக் பண்ணியா? எனக்கு சவுண்டே கேட்கலையே. என்னது, என் ஹேண்ட்ஸை வலிக்கிற அளவுக்குலாம் நான் நாக் பண்ணேன், கேட்கவே இல்லைங்கிறீங்க? டோர் தான் ஓப்பன் ஆச்சு, நான் அதான் உள்ளே வந்தேன். நான் ஓப்பன் பண்ணலை, அப்போ நீங்கள் ஒருவேளை டோரை க்ளோஸ் பண்ணலையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வல்லன்னு நம்ம ஜொங்குக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆக்கி, எதுக்காக இப்போ நீங்கள் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான். ஐயோ அதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு புக் எடுத்து நீட்டுறாரு. என்னன்னா ஒன்றும் இல்லை, எனக்கு கிளாஸ் எடுத்தாங்கல்ல, அது டெய்லியும் எடுப்பாங்க. ஐயோ சீனியர் காமெடி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த நோட் புக்கை நீட்டிட்டு, எனக்கு இதிலலாம் டவுட் இருக்குது, கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்களேன். அதான் உன் பக்கத்தில் உன் ரூமில் உன் ஹயாங் இருப்பான்ல, அவன்கிட்ட அவ்வளோத்தையும் கேட்க வேண்டியதானே நீ அப்படிங்கிற மாதிரி திட்டுனா, பார்த்தீங்களா மறுபடியும் காமெடி பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு தானே அவரும் ஆரம்பம் டேட்டு போயிருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, தெரியாத மாதிரியே பேசுகிறீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட இப்போ பிடிச்சி கிள்ளுறாரு. இந்த மாதிரி கிள்ளுனா ரொம்ப ஷாக் ஆகி எங்கடா கொண்டு ஹேண்ட்ஸை வைக்கிறேங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயே ஜொங்குக்கு நோட் பண்ணா, சாரி சீனியர், எப்போதும் சுகா கிட்ட இப்படி தான் ப்ளே பண்ணி விளையாடுவேன்னா அது பழகிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
பழகிருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இப்போ அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி ஜிமினா உள்ளே வரதை பார்த்துட்டு ஐயோ சீனியர் நீங்களா அப்படிங்கிற மாதிரி அப்படியே டேயை மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஜிமினா பக்கம் திரும்பிட்டாரு. இப்படி திரும்பினா என்னடா ஒரு செகண்ட்லேயே ஹிப்பை பிடிச்சி அப்படி கிள்ளிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ஷாக்கிங்கில் ஹிப்பில் ஹேண்ட்ஸ் வச்சபடி ஜொங்குக்கு நோட் பண்ணான். சீனியர் இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட ப்ராப்ளம் பண்ண போயிட்டாரு. டே நீ இந்த மாதிரில தொணன்னு பேசுறியே, எங்கள் மேலெலாம் உனக்கு பயம் இல்லையாடா? அச்சோ நீங்களாம் எனக்கு ஹையாங்ஸ் தானே, அப்புறம் எப்படி எனக்கு பயம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நம்ம ஜிமினாட்ட பேசுனா எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜின்னு தான். அவன் கொடுத்த தைரியத்தில் தானடா நீ இப்படி பேசுகிற. ஐயா கரெக்டாக சொல்லிட்டீங்க, ஏன் ஹயாங் கொடுத்த தைரியம் தான். நீங்கள் எல்லாரும் அவங்கள ஃப்ரெண்டு தானே, அப்போ என்னை எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தனியாக சிக்குவல்ல, அப்போ ஏதாவது ட்ரீட் தருவீங்களா? நீ பயப்படவே மாட்டியா? இப்படி தொணன்னு பேசி டென்ஷன் ஆகுவியாடா? இப்படிலாம் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் என்ன ரூம்குள்ளே வச்சுட்டு அவர் டேட்டுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தெரிஞ்சே நம்மக்கிட்ட இவனை கோர்ட்டு விட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நோட் பண்ணிவிட்டு இப்போ என்ன வேணும்? டவுட்டை கிளியர் பண்ணணும். என்ன டவுட்? என்ன டவுட்டா? ஐயோ என்னங்கிறது மறந்து போச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் தான் டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த நோட் புக்கை நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு அதை வேகமாக வந்துட்டு பிடுங்குறாரு. என்ன இப்படி டக்குன்னு பிடுங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி டே ஷாக் ஆனான். ஜிமினாட்ட கொண்டு வந்து நோட்டை கொடுக்குறாரு. இதான் டவுட் கிளியர் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கிளியர் பண்ணிட்டா போச்சு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படியே ஜிமினாட பெட்டில் உட்காந்தபடியும் நம்ம ஜொங்குக்கு கிளியர் பண்ணிகிட்ருக்காரு. பட் டேக்கிட்ட ஒரு மூமெண்ட் ப்ளே பண்ணார்ல, இப்போ பிடிச்சி கில்லுன்னது டேக்கிட்ட கொஞ்சம் நோட்டையே பேசினபடி டேயோட செஸ்லலாம் ஹேண்ட்ஸை வச்சுட்டு இருப்பார். அப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாலியாக அடிச்சுலாம் ப்ளே பண்ணி விளையாடுவோம்ல, அந்த மாதிரி தான் நம்ம டேட்டை நம்ம ஜொங்குக்கு பேசியிருப்பாரு. ஆனால் நம்ம ஜிமினாட்ட அப்படிலாம் இல்லை. ஜின்னுக்கிட்ட எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ஜிமினாட்ட இருக்கார். அவன் ஜிமினா விட்டு ஒரு 2 ஸ்டெப் கொஞ்சம் தள்ளி உட்காந்துருந்து ஜிமினான்னு சொல்லி கொடுக்குறது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு. இதை நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க சொல்ல அவன் ஹேண்ட்ஸு சும்மாவே இல்லை, என் செஸ்ஸில் அடித்தான். லாஸ்ட்டில் அப்படியே ஹிப்பை பிடிச்சி கிள்ளே செஞ்சான். கேட்டால் நான் சுகர் கிட்ட இப்படி தான் ஜாலியாக விளையாட சொல்ல தெரியாமல் என் ஹேண்ட்ஸ் பட்டுருன்னா பார்த்தா அப்படி தெரியலையே, ஜிமினா கிட்ட ரொம்ப நார்மலாக உட்காந்துருந்து டவுட்டை கேட்டுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டே இருந்தால் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு சரி ஹயாங் நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினை பற்றி சொல்லிவிட்டு சரி சீனியர் பாய் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட பார்த்து சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு ஜிமினா ஷாக் ஆகி அது என்ன பார்த்து ஹயாங்கிற அவனை பார்த்து சீனியருங்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நம்மகிட்ட நோட் பண்ணான். டேயுமே அதே டவுட்டில் தான், டே என்னே ஹயாங்னு கூப்பிட்றா. ஐயோ ஹயாங்னு கூப்பிடணுமா? நான் சீனியர்னு கூப்பிட்றது தான் கெட்டாக இருக்குது, நான் உங்களை சீனியர்னே கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்லிவிட்டு நிற்கலாம் செய்யல ஓடிட்டாரு. இந்த மாதிரி ஓடுனா டே மச்சான் இவன் பேசுகிறது நடந்துக்கிறதெல்லாம் ரொம்ப டவுட்டாக இருக்குது ஜிமின், ரொம்ப டவுட்டாக இருக்குது. அவன் என்கிட்ட எப்படிலாம் ப்ளே பண்ணான் தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜொங்குக்கு வந்து ஜிமின் வர்றதுக்கு முன்னாடி எப்படி ப்ளே பண்ணாரோ அதை அப்படியே சொல்லி காட்டுறாரு. என்ன ஹிப்பு பிடிச்சிக்கலனா? ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ரொம்ப ஷாக்கானா இந்த மாதிரி ஜாலியாக டேட்டை ப்ளே பண்ணிவிட்டு ஜிமினாட்ட டவுட்டை கேட்டுட்டு அவரோட ரூமுக்கு போய்ட்டு இருக்காருல்ல, ஜாலியாக ஜம்ப் பண்ணபடியே போய்ட்டுருக்காரு. இந்த மாதிரி போய்ட்டு இருந்தா ஜொங்குக்கு முன்னாடி அந்த கோஸ்ட்டு டக்குன்னு என்ட்ராகுது. இந்த மாதிரி என்ட்ராகி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறியோ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஐயோ சிஸ்டர் என்ன பிளாக்கில் வந்து நிற்கிறீங்க, டைம் என்னாச்சு, இது பாய்ஸ் ஹாஸ்டலில் நீங்கள் எப்படிங்க வந்தீங்கிற மாதிரி கோஸ்ட்டுக்கிட்ட போய் நின்று பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். என்ன நம்மளை பார்த்து பயப்படாமலே பேசுகிறானுங்கிற மாதிரி லாரா அந்த கோஸ்ட்டு திங்க் பண்ணிவிட்டு ஓன்ட்ட தாண்டா கேட்குறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறியோ? ஆமாம் சிஸ்டர் செம்ம ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு ஒரு 3 ஸ்டெப் முன்னாடி போவாரா, கோஸ்ட்டை தாண்டி போயிட்டு அப்புறம் நிற்கிறாரு. இது பாய்ஸ் ஹாஸ்டல், அந்த சிஸ்டர் ஏன் பிளாக்கில் இருந்தாங்க, ஒரே புகையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே திரும்பினா இப்போ அந்த பிளேஸில் லாராவோட கோஸ்ட் மறைஞ்சிருக்கும். அதை பார்த்துட்டு திரும்பவும் அதே வேகத்தில் வந்து அதே இடத்துல நிற்கிறாரு. எங்கள் மாதிரி தான் ஜம்ப் பண்ணி வந்தேன், இந்த இடத்துல தான் கோஸ்ட்டு நினச்சி அந்த கேர்ள் நின்னாங்க, எங்கே போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்து
ஒருவேளை கோஸ்ட்டா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ரன் பண்ணபடி அலறிக்கிட்டே ஓடுறாரு நம்ம ஜங்குக்கு. இந்த மாதிரி காட்டு கத்திட்டு ஓடுற சவுண்டை பீமின்னு நம்ம ஜேகப்லாம் கேட்டு ஷாக் ஆகி ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்தா நம்ம ஜங்கு கோஸ்ட்டை பார்த்த பயத்தில் ரூமுக்கு போக சொன்னால் ஸ்டெப் ஏறி கீழே இறங்கி ஓடுறாரு. இந்த மாதிரி வேகமாக ஓடுறத பார்த்துட்டு ஜின்னோட பிரதருக்கு என்னமோ ஆச்சு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா நம்ம ஜேகப் இவங்க எல்லாருமே நம்ம ஜங்குக்கு தான் ஃபாலோ பண்ணபடி ஓடுறாங்க. இந்த மாதிரி ஓடுனா கோஸ்ட்டை பார்த்த பயத்தில் அவருக்கு எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அவர் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கவர் அப்படி கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிற டைட்டில் கரெக்டாக அந்த கோஸ்ட்டு நம்ம ஜங்குக்கை வந்து மறுபடியும் பயமுடுத்துது. ஏன்னா ஸ்டெப்பில் வந்து கீழே இப்படி இறங்கிட்டு டேன் பண்ணி தான் மறுபடியும் இறங்கணும். அப்படி தான் ஸ்டெப் இருக்குது. அவர் ஸ்டெப்பில் இறங்க வந்தால் நம்ம ஜங்குக்கை பயமுடுத்தினா தானே அவர் ஸ்டெப்லேருந்தே கீழே ரோலிங்கில் வருவார். அதனால டக்குன்னு மறுபடியும் ஜங்குக் முன்னாடி இருந்ததுன்னா ஐயோ அதே கோஸ்டாக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பயந்து போய் அப்படி ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்டெப்பில் விழ போவாரா. இந்த மாதிரி விழுற ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி நம்ம டைப் பிடிச்சிருவார். இந்த மாதிரி பிடிச்சா ஜங்கு கீழே விழக்கூடாதுன்னு நம்மகிட்ட ஹிப்பை பிடிச்சபடி அப்படி கப் பண்ணபடி பிடிச்சிட்டு இருந்தா கொக்கு பக்கத்துலேயே இந்த கோஸ்ட்டு ஜங்குக்கை வந்து சேவ் பண்ண மொமெண்ட்டை பார்த்து டேயை பார்த்து அப்படியே முறைக்குது. இந்த மாதிரி முறைச்சா சீனியர் என்ன சீனியர் என்ன பண்ணிகிட்ருக்க, டைம் 8 o'clock ஆயிடுச்சு, காட்டு கத்திட்டு எங்கே ஓடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சீனியர் நான் வந்து அந்த உங்கள் ரூமுக்கு உங்கள் ரூம் தாண்டி ஜேகப் ரூம் தாண்டி அந்த ரூம் தாண்டி இந்த ரூம் தாண்டி அப்படிங்கிற மாதிரி வளரலாம் ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி வளர்றத பார்த்துட்டு டே நீ டவுட்டு நிறைய கேட்டு ரொம்ப குழம்பிட்ட பிள்ளைக்கு வா ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நம்ம ஜங்குக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஹயாங் நான் சொல்கிறதையாவது நீங்களாவது கேளுங்க, உங்கள் ரூமை தாண்டி ஒரு பிளாக் கலரில் கோஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வளரிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வளர்னா கோஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி ஜெய்குப் அப்படி நம்மகிட்டே நோட் பண்ணா அவன் அப்படி தான் பேசுவான். வாங்கடா இந்த ஜின்னு டேட்டுக்கு போக தான் செஞ்சான், அவன் பிரதரை நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே ஜெய்குப்பும் பேசினபடி அவங்க ரூமுக்கு வந்தேன். நான் ரூமுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கேட்டான். கோஸ்ட்டு இருக்குது. என்ன இருக்குது? கோஸ்ட்டு இருக்குது, நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழலாம் செய்கிறாரு. இந்த மாதிரி அழுறத பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க மொமெண்டெல்லாம் பார்க்க சொல்ல டேக்கு சிரிப்பு வருது. இந்த மாதிரி சிரித்தான் நம்ம ஜிமினாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அப்போ ஏன் கூடயே வந்து ஏன் ரூமில் இருங்க, அப்போ தான் நான் பயம் இல்லாமல் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வேற பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா டேட்டுக்கு போகிறோம் நம்ம ஆரம்பிச்சணும் கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ராகி டேட்டையா என்னோட பிரதரை பார்த்தியாடா, ஜங்குக்கு காங்கலடா அப்படிங்கிற மாதிரி பதட்டத்துலேயே நம்ம ஜின் வந்தா ஆமாண்டா டேட்டுக்கு நீ போனால் உன் பிரதரை நாங்கள் வச்சு சமாளிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அப்படின்னு நம்ம ஜின்னு நோட் பண்ணால் ஜின்னு வேகமாக வந்து ஜிமினாவை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காருல்ல அவரோட ஹேண்ட்ஸை மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணபடி ஜங்குக்கு உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ ரூமில் இல்லைன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணபடி பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா நம்ம ஜங்குக்குமே ஜின்னை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நானும் ரொம்ப பயந்துட்டு ரூமில் சிங்கிளாக இருக்கேன், அதான் ஹயாங் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதான் உன் ஹயாங் வந்துட்டாம்லடா, இப்போவாவது ரூமுக்கு போறியா? போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி நீ வெளியே போனியே எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வண்டியாங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு சைல்டிஷாக ஒரு இன்னசென்ட்டாக ஒரு நாட்டியாக எல்லாமா கலந்து ப்ளே பண்ணி அவரோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க ஜங்குக்கை பார்க்க சொல்ல நம்ம டேக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல், ஜங்குக்கோட கேரக்டரை பார்த்து அவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி ஃபீல் ஆனால் இப்போ ஜின்னோட ரூமில் தான் ஹயாங் என்னடா ஹயாங் அடே என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின் அப்படி எழுந்து உட்காந்தா ரொம்ப பயமாக இருக்குது, நான் உன் கூடயே பெட்டில் பக்கத்தில் பட்டுக்கிட்டுமா? எதுக்குடா? ரொம்ப பயமாக இருக்குது ஹயாங், நான் ஒரு கோஸ்ட்டை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்கிறாரு. கோஸ்ட்டா? பிளாக் அண்ட் பிளாக்கில் இருந்துச்சு, என் முன்ன வந்து என்னை பார்த்தா உனக்கு பயமா இல்லையா, ஹாப்பியாவா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எப்படிலாம் வேறு கேட்குமா அப்படிங்கிற மாதிரி ஜின் நோட் பண்ணிவிட்டு இங்கே பாரு ஜங்குக், ஒன்றுமே இல்லை, பெட்டு ரொம்ப ஸ்மாலு, நம்ம 2 பேரும் பக்கத்தில் ஸ்லீப் பண்ண முடியாது,
குட் பையா உன் பெட்டில் ஸ்லீப் பண்ணு, நான் ஏன் பெட்டில் ஸ்லீப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு இப்படி பேசினா நம்ம ஜங்குக் ஃபேக்காலாம் ட்ரை பண்ணி அழ ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி அழுறதை பார்த்துட்டு சரி சரி கத்தாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின் அவரோட பெட்டை ஜங்குக்கோட பெட்டுக்கிட்ட ஒட்டுற மாதிரி வச்சுட்டு இப்போ பக்கத்தில் வந்துட்டோம்ல, ஆமாம் ஆமாம் பக்கத்தில் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னோட ஹேண்ட்ஸை க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி பிடிச்சிட்டு நம்ம ஜங்குக் ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ண ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண ஆரம்பித்தான் ஜின். அப்படியே ஜங்குக்கோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ண வைப்பார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண வச்சான். நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் ஜின்னுக்கிட்ட வந்து சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே பார்த்து பயந்துருவான், அவன் பேரண்ட்ஸை விட்டு ரொம்ப மூவ் ஆன் ஆகி உன் கூட வந்து ஸ்டடி பண்ண வரான், இது வரைக்குமே அவன் ஹவுஸில் இருந்தே பழகிட்டான், அவனை எங்கேயும் சிங்கிளாலாம் விட்டுட்டு போகாது, அவனை பக்கத்துலேயே வச்சுக்கோ, அவன் பயப்படுவானுங்கிறதுக்காக தான் நான் டெம்பிளுக்கெல்லாம் போய் கயிறு வாங்கிட்டு வந்து கட்டியிருக்கேன், ஓகேயா, அவன் பயப்படுற மாதிரி இருந்தால் அவன் பயப்படாத அளவுக்கு எதையாவது பேசு அப்படிங்கிற மாதிரி. அவன் ரொம்ப பயப்படுவான், நீ கொஞ்சம் சேஃபாகவே அவனை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னோட பேரண்ட்ஸ் ஜங்குக்கோட கேரக்டர் அவர் கொஞ்சம் நாட்டியாக ப்ளே பண்ணி விளையாண்டாலுமே அவருக்குள்ளே ஒரு பயமும் இருக்கும். அதுக்காக தான் அவரை கொஞ்சம் தைரியப்படுத்தி இப்படி ஒரு கயிறை வேற கட்டி விட்ருப்பாங்க. அதை அப்படியே சொன்னது எல்லாத்தையுமே திங்க் பண்ணிவிட்டு சரி நீ டேட்டிங்லாம் நைட்டு போகாமல் ஜங்கு கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் திங்க் பண்ணபடியே ஹக் பண்ணபடியே ஸ்லீப் பண்ணுவார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் அதே மாதிரி தான் எல்லாரும் காலேஜுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஜங்குக்கும் சுகாவுமே காலேஜுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி காலேஜுக்கு வந்தால் இப்போ நம்ம ஜங்குக்கும் சுகாவுன்னா டேய் நேற்று நான் என்னோடய ரூம்கிட்ட ஒரு கோஸ்ட்டை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் உனக்கு ஒரு வேலை இல்லையாடா, எதையாவது ஃபேக்காக சொல்லிட்டு தான் இருப்பியா, டே நான் உண்மையை தான்டா சொன்னேன், நான் நேற்று டே சீனியர் ரூமில் அப்படிங்கிற மாதிரி டேயோட ரூமில் இருந்த மூமெண்ட்டை சொல்லவும் என்னடா சொல்கிற, சீனியர் ரூம்லையா இருந்த அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும் ஆமாம் சீனியர் ரூமில் தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே அவரோட கிளாஸுக்கு வராரு. இப்படியே ஒரு 1 வீக் கிட்ட ஃபாஸ்ட் ஆகுது. 1 வீக் கழித்து இப்போ எப்போது நம்ம ஜங்குக்கு வந்து இப்போ ரொம்பவே நம்ம பாய்ஸஸ் கூட க்ளோஸ் ஆகிட்டாரு. ஏன்னா ஜின் வந்து அந்த டீமில் ஒரு மெம்பர் தானே நம்ம டேயோட கேங்கில், அதனால ஜங்குக்கும் சுகாவுமே ரொம்ப அட்டாச் ஆகிடுறாங்க. ஒன்றா தான் உட்காந்துருந்து இப்போ கேன்டீனில் ஃபுட்டை சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தால் நம்ம ஜங்குக்கு ஃபுட்டை சாப்பிட்டபடியே ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க டேயே பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி டேயை பார்த்துட்டு இருக்குது சுகா நோட் பண்ணிவிட்டு என்னடா சீனியரே பார்த்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஃபோட்டோ சாப்பிட்டபடியே நம்ம டேயே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம் டேக்குமே அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுது. ஜங்குக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்மளை பார்க்குறானுங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு சரி நான் சாப்பிட்டுட்டேன் போகிறேனுங்கிற மாதிரி அங்கேருந்து எழுந்து போகிறாரு. இந்த மாதிரி எழுந்து போனால் அப்படியே ஒரு 2 பீரியட்ஸ் பிரேக் ஆகி இப்போ பிரேக் பீரியட் தான். பிரேக் பீரியடில் நம்மகிட்டே வந்து என்ன செய்வார்னா ஆப்போசிட் காரிடோரத்தில் வந்துட்டுருப்பார். நம்ம ஜங்குக்கு நம்மகிட்ட எல்லாம் பார்த்துருக்க மாட்டார். சும்மா நார்மலாக வந்து நம்ம சுகா கிட்ட பேசினபடியே ஜாலியாக என்ஜாய் பண்ணபடியே ஒரு டைப்பாக ப்ளே பண்ணிக்கிட்டே வருவார். ஆப்போசிட்டில் இருக்க பசண்டெல்லாம் நோட் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ளே பண்ணப்படியே விளாண்டுட்டு வந்தால் நம்மகிட்டே வந்து நம்ம ஜங்குக் இடிச்சிடுவார். இந்த மாதிரி இடித்த வேகத்துக்கு நம்ம ஜங்குக் மேலே பில்டிங் மேலே இருந்து இப்போ 3rd ஃப்ளோரில் தான் நம்ம டே ஜங்குக் சுகா எல்லாருமே இருக்காங்க. அந்த ஃப்ளோரில் இருந்தே நம்ம ஜங்குக் கீழே விழ போவார். இடித்ததுனால இல்லை, பக்கத்தில் நின்ன கோஸ்ட்டு தான் நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணி லைட்டாக தள்ளியிருக்கோம். டே இடித்த வேகத்துக்கு இந்த மாதிரி தள்ளின வேகத்துக்கு நம்ம டே கீழே விழுற ஜங்குக்கோட கன்ஸை க்ரிப்பை பிடிச்சிட்டு நம்ம டைம் அந்த பிளேஸ்லேருந்து கீழே விழ போவார். இந்த மாதிரி விழ போனால் ஒரு ஹன்ஸால் ஜங்குக்கோட ஹன்ஸை க்ரிப்பை பிடிச்சா இன்னொரு ஹன்ஸால் அந்த பிளேஸில் தூண் மாதிரி இருக்கும்ல பிடி அட க்ரிப்பாக பிடிச்சிட்டு ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணி தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்குனா ஜங்குக்கு தான் டக்குன்னு பயந்துருவாருன்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்களா, அதேமாரி இவ்வளோ தூரத்தில் தூங்குற மூமெண்ட்டை பார்த்து பயந்து போய் டைட்டாக ஹாக் பண்ணிவிட்டு பயங்கரமாக க்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணால் சரி ஒன்றும் இல்லை க்ரை பண்ணாத, உன்னோட ஹேண்ட்ஸை அதுக்கு மேலே வச்சு பிடி அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சுகா வந்து அப்படியே நம்ம டேயோட ஹேண்ட்ஸை கொடுங்கங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் ஜங்குக்கு வந்து நான் டேயை ஹக் பண்ணுறேன்டா ஹக்கா பிரேக் பண்ணாமலே க்ரை பண்ணி அழுறாரு. இதை பார்த்துட்டு டேக்கு வேறு வழி தெரியாமல் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட சொல்லவும் இந்த மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம பாய்ஸஸ் கிளாஸ் ரூமுக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நோட் பண்ணிவிட்டு டே என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு ரன் பண்ணபடி வந்து டேயும் ஜங்குக்கையும் அப்படியே புஷ் பண்ணி மேலே தூக்கிடுவாங்க. இந்த மாதிரி தூக்கினா நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேயை இப்போ வரைக்கும் ஹக் பண்ணிட்டு தான் இருக்காரு. அந்த ஹக்கை பிரேக் பண்ணவே இல்லை. ஏண்டா டே
அவனை தூக்கி ஒரு 10 செகண்ட் இருக்காது. ஜின் என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு? ஏன்டா டேய் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கான்? விட சொல்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொன்னோம். நம்ம டேயுமே என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன விடுறா, அதான் உன்னை மேலே தூக்கிட்டோம்லடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கே நோட் பண்ணா. நம்ம ஜங்குக்கு வந்து ஐஸ் அவ்வளோ குறிப்பாக க்ளோஸ் பண்ணப்படி டேய் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஹக் பண்ணோம். நம்ம ஜின் வந்து நம்ம ஜங்குக்கிட்ட பேசுகிறாரு. ஜங்குக்கு என்ன பண்ணுற, நீ ஹக்கை பிரேக் பண்ணு, நாங்கள் உன்னை சேவ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நான் நம்ப மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப அவசரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாரோ பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுனா என்னடா இப்படி பேசுகிறானுங்கிற மாதிரி அவ்வளோ பேர் ஷாக்கானா. சுகோமே நம்ம ஜங்குக்கிட்ட வந்துட்டு ஜங்குக்கு ஐயை ஓப்பன் பண்ணி பாருடா உன்னை சேவ் பண்ணியாச்சுங்கிற மாதிரி மறுபடியும் சொல்கிறாரு. இருந்தாலுமே யார் என்ன சொன்னாலும் நம்ம ஜங்குக்கு ஐஸை ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி பண்ணாத மூமெண்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் காண்டாகி அறிவு கிட்ட ஜங்குக் முதல்ல ஹக்கை பிரேக் பண்ணுறா, சும்மா என்னை பிடிச்சி ஹக் பண்ணிட்டு இருந்தா நானே பிடிச்சி தள்ளி விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரா. இந்த மாதிரி திட்டுறதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காருல. டேயோட ஃபேஸை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா எல்லோரும் சொல்லிட்டு தானே இருக்காங்க, ஐஸை இப்படி க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணிகிட்ருக்க, கிளாஸுக்கெலாம் போக வேண்டாமா, முதல்ல ஹக்கை பிரேக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம கத்துறதை பார்த்துட்டு டக்குன்னு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே க்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் ஜங்குக்கோட டீரியை நம்ம ஏன் வாய்ட் பண்ணி விட்றாரு. சரி ஓவராக க்ரை பண்ணாண்ட, கீழே விழ போனால் உன்னை சேவ் பண்ணியாச்சு, உனக்கு ஒன்றும் ஆகலை, சும்மா க்ரை பண்ணி எல்லாரோட டயத்தையும் வேஸ்ட் பண்ணாண்ட, ஓகேயா போ. நான் போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவனை வச்சுக்கிட்டு என்னடா செய்யணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்ப வந்துட்டு லைட்டாக ஹக் பண்ணபடி என்னை கொஞ்சம் கம்ஃபர்ட் பட்டுங்க, அப்போ தான் நாங்கள் இருந்து போவேங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஏதோ தப்பாக இருந்த மாதிரி தெரியல ஜெகோப் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், எனக்கும் பார்க்க அப்படி தான்டா தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கிட்ட ஜேகோப் சொன்னோம். ஷுகோவுமே இந்த மூமெண்ட்டை பற்றி ஷாக் ஆகி, இந்த ஜங்குக்கு நம்மக்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு சொன்னதை சீரியஸ் ஆக்குறானோ அப்படிங்கிற மாதிரி சுகர் நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணால். ஜின் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து வேகமாக கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் டேயுமே இந்த மாதிரி தானாக வந்து ஹக் பண்ணார்ல, அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிவிட்டு எதுக்கு தன்னை வந்து அப்படி ஹக் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டான். எனக்கு அன்னைக்கு நம்ம ஜங்குக்கு ஒன்று லவ் பண்ணுறான்னு தோணுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு அப்படிலாம் இல்லை, ஜின்னோட பிரதரில் நம்ம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் அவன் ட்ரீட் பண்ணுறான், அந்த பயத்தில் எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு ஒன்றை மட்டும் ஏன் ஹக் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்லவும், இப்போ நம்ம டேயால் ஒன்றுமே சொல்ல முடியல. எனக்கு அநேகமாக ஒன்றை லவ் தான்டா பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் எல்லோரும் அப்படியே அவங்கவுங்க கிளாஸ் ரூம் போனால், இப்போ ஜின்னு தான் என்ன பண்ணிகிட்ருக்கு ஜங்குக்கு நீ? சரி நீ பயத்தில் அப்படி ஹக் பண்ணியிருந்தான்னு பார்த்தா திரும்பவும் வேணும்னே போய் ஹக் பண்ணுற, எதுக்காக அந்த மாதிரி ஹக் பண்ணுற? டேயோட பிஹேவியர் உனக்கு தெரியாது, என்ன நினச்சி இப்படி ஹக் பண்ண அப்படிங்கிற மாதிரி கோமத்திட்டவும், சும்மா தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சும்மா கூட அப்படி ஹக் பண்ணாண்ட, அவனை நீ பிறகு ஹேட் பண்ண மாதிரி இருக்கும். என்னோட பிரதருங்க போய் தான் உன்னை ஃப்ரீ பண்ணி அவங்க எல்லோரும் விட்டுருக்காங்க, இல்லைன்னு வச்சுக்கோ நீ இப்படி நாட்டித்தனமாக ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்க பாரு, இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக உன்னை பனிஷ் பண்ணியிருப்பாங்க. என் பிரதராக இருக்க போய் தான் டேயும் சரி, டேயோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி உன்னை ஒன்றும் பண்ணாமல் இருக்காங்க. நீ ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்கங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ கீழே விழ போனால் உன்னை டே சேவ் பண்ண ஓகே, நீயே அந்த பிளேஸில் ஹேண்ட்ஸை வச்சு மூவ் ஆன் பண்ணி மேலே வந்துருக்கலாம். ஆனால் டேயை விட்டு மூவ் ஆன் ஆகலை, எதுக்காக அந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது சும்மா தான். என்ன சும்மா தான் ப்ளே பண்ணி விளாடக்கூடாது ஜங்குக், ப்ளே பண்ணி விளாடாத, டேயோட பிஹேவியர் தெரியாமல் ப்ளே பண்ணி விளாடாத, அப்புறம் ஹார்ட்டுக்குள்ளே தேவையில்லாமல் டேயோட ஃபீலிங்ஸும் வரக்கூடாது, அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு ஜின் அங்கேருந்து போனான். சுகா அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட வந்துட்டு நீ என்கிட்ட சொன்னது சீரியஸாகவே திங்க் பண்ணுறியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்டால், இல்லைடா என்கிட்ட நீ வந்து சீனியரை லவ் பண்ணுறேன்னு சொன்ன, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், நீ ஏதோ விளையாட்டுக்கு எப்போதும் பேசுகிற மாதிரி பேசுகிறேன்னு நினச்சேன், ஆனால் உன் ஹயாங் சொல்லிட்டு போகிறதெல்லாம் வச்சு பார்க்க சொல்லையும், நீ டேக்கிட்ட நடந்துக்கிற மூமெண்ட்டையும் பார்க்க சொல்லையும் ட்ராமா பண்ணுற மாதிரி தெரியுது. எதுக்காக அந்த மாதிரி பயந்த மாதிரி நடித்த, எதுக்காக டேயை விட்டு மூவ் ஆன் ஆகலை, அப்போ உண்மையிலே உனக்கு டேயை ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும்,
நம்ம ஜங்குக்கு இப்போலாம் நம்ம டேயை பார்த்துருக்க மாட்டார். டேயை ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம ஜங்குக் பார்த்துருப்பாரு. ஜின்னோட ஹவுஸ்கிட்டே வந்திருப்பாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. நம்ம ஜங்குக் அவரோட பால்கனிலேருந்தே அவ்வளோ வெறுமே நோட் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனால் என்ன, ஜின்னுக்கும் ஜங்குக்கும் ஃபைட்டாம். அந்த ஃபைட்டில் நம்ம பாய்ஸஸ் யாரையுமே பார்க்க வராமல் ரூம்குள்ளேயே நம்ம ஜங்குக் இருந்திருப்பாரு. ஹவுஸை விட்டு வெளியே போக சொல்ல தான் நம்ம டேயை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணியிருப்பாரு. அந்த மூமெண்ட் ஃபஸ்ட்டு சைட்டில் பார்த்த அந்த பிளேஸ்லேயே டேயை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் நம்ம ஜங்குக்கு. ஆனால் டேயோட பிஹேவியர் என்னங்கிறது நம்ம ஜங்குக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால நம்ம ஜின்னு கூட சேர்ந்து அப்படி ஷாப்பிங் போகிறது, ஜாலியாக பாருக்கு அப்படிங்கிற மாரி சுற்றுற டயத்துலலாம் டேயை பற்றியே கேட்டுட்டு இருந்திருப்பாரு. டேயும் ஜின்னு எல்லாருமே ஒரே காலேஜில் படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு தான் பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இவ்வளோ தூரமாக வந்து காலேஜ் ஸ்டடி பண்ண வந்திருப்பாரு. இது எல்லாத்தையுமே சுகா கிட்ட சொல்கிறாரு. நான் ஃபஸ்ட் டைம் தான் பார்த்தேன். எனக்கு பார்த்தோன்னே டேயை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என் ஹயாங்கிட்ட கேட்டதுக்கு எல்லாருக்குமே பேர் இருக்காங்க, 2% தான் பேர் இல்லாமல் இருக்காங்கங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார். அதே பிளேஸில் தான் ஒரு கேலையுமே நான் பார்த்தேன். ஆனால் அந்த கேங்கில் இப்போ அந்த கேர்ள் இல்லை அப்படிங்கிற மாதிரி லாராவை தான் நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. லாராவுமே நம்ம ஜங்குக்கு பார்த்துருந்துருப்பாரு. அதாவது நேராக வந்து பார்த்துருக்க மாட்டார். பால்கனிலேருந்தே இவங்க எல்லாரும் ஹவுஸ்க்கு வந்தது, ஜாலியாக பேசி என்ஜாய் பண்ணிவிட்டு ஹவுஸை விட்டு வெளியே போன ஹோல் மூமெண்ட்டையுமே யாருக்குமே தெரியாமலே நம்ம ஜங்குக் பார்த்துருந்துருப்பாரு. இந்த மூமெண்ட் அவ்வளோத்தையுமே நம்ம சுகா கிட்ட சொல்கிறாரு. அன்னைக்கே நான் டிசைட் பண்ணிட்டேன், டே தான் என்னோடய லைஃப் பார்ட்னர்ன்ட்டு.